மணப்பாறை அருகே சாலை வசதி செய்து தரக்கோரி தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபட்டுள்ள மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டினர். திருச்சி மாவட்டம் மணப்பாறையை அடுத்த இனாம்புதுவாடி ஊராட்சிக்குட்பட்ட புதுவாடி மருத்துவர் காலனியில் சுமார் 35 குடியிருப்புகளும் 70க்கும் மேற்பட்ட வாக்காளர்களும் உள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பகுதிக்கு செல்ல முறையான சாலை வசதி என்பது கிடையாது. நாடு சுதந்திரம் அடைந்து இத்தனை ஆண்டுகள் கடந்தும் தனி தீவு போலதான் இந்த கிராமம் காட்சியளித்து வருகிறது. அவசர காலங்களில் கூட பாதிக்கப்பட்டவர்களை தோளில் சுமந்து கொண்டு செல்லும் நிலை உள்ளதால் மிகுந்த வேதனைக்கு ஆளாக வேண்டிய நிலை இருப்பதால் அடிப்படை தேவையான சாலை வசதி செய்து தந்திட வேண்டும் என்று மக்கள் பிரதிநிதிகள் முதல் முதல்வர் வரை பல ஆண்டுகள் கோரிக்கை விடுத்தும் இதுவரை சாலை வசதி செய்து தரப்படவில்லை. இப்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் ஆத்திரமடைந்த மக்கள் வரும் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்து அதற்கான விளம்பர பதாதைகளை வைத்துள்ளனர். மேலும் தேர்தல் அன்று வாக்காளர் அடையாள அட்டை மற்றும் குடும்ப அட்டைகளையும் ஒப்படைத்ததாக தெரிவித்துள்ளனர். இதேபோல் இன்று காலை முதல் பலரும் தங்களின் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பை பதிவு செய்து வருகின்றனர். இதேபோல் தங்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத பட்சத்தில் கண்டிப்பாக தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடுவோம் என்று தெரிவித்துள்ளனர். எங்களை பற்றி யாருக்குமே எந்த ஒரு அக்கறையும் கிடையாது. நாங்களும் அதிகாரிகள்கிட்ட பல முறை நாங்கள் வேண்டுதல் வச்சுருக்கோம். ஆனால் அதை யாருமே எங்களுக்கு செஞ்சு கொடுக்க இன்னொரு வழி முன் வரல. 24 சட்டமன்ற தேர்தலை புறக்கணித்து நாங்கள் இதே மாதிரி ஃப்ளெக்ஸ் வச்சோம். அப்போ அதிகாரியை நாங்கள் பண்ணித்தரோம், எங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரியலை, அதனால் எங்களுக்கு டைம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள்ட ஃபார்மாலிட்டிஸ் மட்டும் பண்ணிட்டு போயிட்டாங்க. லெட்டர் பேடு கொடுத்துருக்காங்க. இது ஆறு அதிகாரி இதை தான் எங்களுக்கு எழுதி ஸ்டாம்ப் வச்சு அவங்க கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனாங்க. திருப்பி நாங்கள் இதை பற்றி அதிகாரியை நாடும்போது எங்களுக்கு சரியான எந்த ஒரு இதுவுமே கொடுக்கல.